1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் எள்ளு, நல்லா பொரியணும். படப்படன்னு வெடிக்கணும். வெடிக்கிற சத்தம் நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். அதே வானலியில் 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் போட்டு நேரமாக வறுத்துக்கணும். சம்மர் வெக்கேஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 நாள் ஆனாலும் கெடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் வச்சிங்கன்னா 1 வாரம் இருக்கும் ஃப்ரிட்ஜில். நாலு வரமிளகாய், லைட்டாக சூடானா போதும். தாராளமாக நல்லெண்ணெய் 1 கப்பு ஊற்றணும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நாலு வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நல்லா 1 கை போடணும். இந்த சட்னிக்கு வெங்காயம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் யூஸ் பண்ணால் கெட்டு போயிடும். கிலோ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஊற்றி போட்டோம். இது நல்லா வட்டி மேலே வந்து எண்ணெய் திரண்டு வரணும். அது வரைக்கும் வச்சணும் நல்லா. இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஜார் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு தண்ணி படாமல் அரைக்கணும். அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும். தண்ணி பட்டுச்சுன்னா நீங்கள் கொண்டு போகிற சட்னி வந்து ஒரே நல்லா கெட்டு போயிடும். இப்போ நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம செஞ்ச தொக்கில் வந்து காரத்துக்கு ஏற்றபடி 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்ச பொடி, ஆரம்பத்தில் பொடி அரைச்சோம்ல, அதை வந்து இப்போ நம்ம போட்டுக்கணும். இப்போ கூடவே உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு வேணுமா அப்படின்னு. மூடி மட்டும் வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி விழுந்ததுன்னா நீங்கள் கொண்டு போகிற தொக்கு வந்து 2-3 நாளைக்கு வராது, கெட்டு போயிடும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே வத்திக்கணும். வத்தி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே. அப்போ நீங்கள் நல்லா ஆற விட்டு தான் ஒரு ஏதோ பாக்ஸில் போட்டுக்கணும். பாக்ஸ் மூடும்போது அதில் மேலே ஒரு பேப்பரோ ஒரு துணியை வச்சு மூடுங்க. அதுலேயும் வேர்த்து வராமல் இருக்கணும். வெளியில் நம்மளோட பேக்கில் வைக்கும்போது வேர்க்கக்கூடாது. வேர்த்து தண்ணி உழுகும்போது அதுவும் கெட்டு போயிடும். உங்களுக்கு எங்கேயாவது கேப் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சூடு கூட பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் வீடு வந்து சேர வரைக்குமே அது இருக்கும். வீட்டில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக 15 நாள் வந்து கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு டேஸ்ட்டே வந்து கடைசியில் வந்து கொஞ்சமாக நம்ம வெல்லம் போடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. வெல்லம் போட்டிங்கன்னா தான் அதனோட டேஸ்ட்டே கொடுக்கும். பாருங்க, முக்கால்வாசி வத்தி வந்துருச்சு. இன்னொரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிடலாம்.
டேஸ்ட் பார்த்துக்கலாம். செஞ்சு கொண்டு போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்போ தான் கெடாமல் இருக்கும். பொடி உப்பு போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கெடாமல் இருக்கிற பொருளுக்கு வந்து நீங்கள் கல்லுப்பு போட்டிங்கன்னா வந்து அது கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஊறுகாய் எப்படி நம்ம கெடாமல் இருக்குது அந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், எல்லாம் வத்தி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் இது செய்யும்போது எப்பவுமே வந்து ஆப்பிள் தக்காளி போடுங்க. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாக கொடுக்கும். அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து நாட்டு தக்காளி தான் இருந்துச்சு, நான் அதை தான் போட்டேன். நீங்கள் வந்து ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.